ஸ்ட்ராங் ரூம்ல ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் தலைவர் சொல்லியிருக்காரு 14 பேரை வந்து எண்ணிக்கை கவுண்டிங்கோடைய மெம்பர்ஸை வந்து நாளைக்குள்ள வந்து ஃபைல் பண்ண சொல்லியிருக்காரு. அட்வொகேட்ஸ் டீம் வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ ஜூம் மீட்டிங்கில் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காரு மீட்டிங்கை. ஸோ கவுண்டிங்கான அனைத்து கட்ட பணிகளையும் தலைவரும் சரி, அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி, தமிழ்நாட்டில் 234 பேரும் வேட்பாளர்களும் இன்னைக்கு வந்து அந்த ஒர்க்கில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கவுண்டிங்கில் ஒரு சிறு அளவிலும் ஒவ்வொரு வாக்கும் மக்கள் வந்து டிவிகேக்கு தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே ஓட் போட்டிருக்காங்க. லாஸ்ட் 4 டேஸ்ல தமிழ்நாட்டுடைய நிலவரமே மாறி இருக்கு. ஸோ வேட்பாளர்களுக்கு தலைவர் அவர்கள் கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ரவுண்ட்லையும் எப்படி வந்து கணக்கு வந்து சரியா பார்க்கணும். நம்பிக்கையானவர்கள் கரெக்டாக கவுண்டிங்கில் இருக்கக்கூடிய டேட்டா தெரிஞ்சவங்களை வந்து ஒவ்வொருத்தங்களும் வேட்பாளர்கள் அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கான ஃபுல் சுதந்திரம் தலைவர் கொடுத்திருக்காரு. மாவட்ட செயலாளர்களுக்கு சரி, கட்சியில் இருக்கவங்க சரி, அதுக்கான பணிகளை முழு சுதந்திரமா இருக்கிறாங்க. 234 தொகுதிகளையும் இந்த ஸ்ட்ராங் ரூம் சொல்லக்கூடிய இடத்துல எவ்ரி 8 ஹவர்ஸுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து ஆள் நியமிச்சிருக்காங்க. வேட்பாளர்களும் சரி, மாவட்ட செயலாளர்களும் சரி ஆள் நியமிச்சிருக்காங்க. ஸோ 3 ஷிஃப்டின் அடிப்படையில் ஃபுல்லாக வந்து ஸ்ட்ராங் ரூமை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா சென்டர்ஸும். அந்தந்த வேட்பாளர்கள் ஒரு நாளைக்கு 3 முறை வந்து குறைந்தபட்சம் 3 முறை வந்து விசிட் பண்ணணும்னு தலைவர் வந்து அறிவுறுத்தியிருக்காரு. ஸோ அதற்கான பணிகள் வந்து எல்லா வேட்பாளர்களும் சரி, எங்களுடைய கட்சியும் சரி, அதுக்கான பணிகளை நாங்கள் தேர்தல் கடைசி நேரத்தில்